மாடு போற போக்க பார்க்க போறாங்க. ஒட்டிய பல்களை துவன்றி ஒல்லொலி மங்களம் தொடங்க சுத்தி வர ஏகப்பட்ட கூட்டம் நலுங்கு நடக்க போகுது. நல்லா மாப்பிளத்தை போட்டு மலையில உடைக்க போறாரு மாப்பிள தலையில. கூட்டம்னா கூட்டம், எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. ஓஹோன்னு சத்தம். கொட்டிய பல்லியம் முழங்க போட்டு கொட்டு நொறுக்குறாங்க அடி. குழுமிய ஓகையின் வெருண்டு சத்தம் கேட்டோன்னு கட்டியதாம் பிழிப்பு பெற்று கற்றா என்று ஒன்று எதிர்ந்து ஓடி லேசாக்காயர் அறுத்து விட்டாங்க இவங்க யமதூதர்கள். அதிலிருந்து ஓடி முட்டியதால் மணமகனை முடிந்ததால் அவன் ஆவி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பத்தில சுவாமி எப்படி திக்கிறது? பழி அஞ்சின படலம். அரசனுக்கு பழி வந்துடக்கூடாது. குற்றமற்ற ஒரு நிரபராதியை குற்றம் செய்தவன் தண்டனை கொடுக்கக்கூடாது. அதுக்கு காப்பாற்றுறது அவர் தான். அவர் திமுறையிட்டா அவர் வழி சொல்லிட்டார். ஆகவே அப்படியே பார்க்கிறான், ஓடுது, வேகமா ஓடுது. ஓடி மணமகனை ஒரே குத்து. மணமகனே பிணமகனாய் எப்படி வாழ்த்து. மணமகனை பல்லாண்டு காலம் வாழ்த்து. அப்பதான் வாழ்த்து முளை வடைங்காப்பி குடிக்கிட்டு இருக்கான், வாழ்த்துனாங்க. இப்ப செத்தான், மணமகன் செத்தான். மணமகனே பிணமகனாய் மணப்பறையே பிணப்பறையாய் கொட்டு மேளம் சங்கூத ஆரம்பிச்சான் பிணத்துக்கு. பிணப்பறையாய் அணி இளையார் வாழ்த்தொறி போய் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன்னு பொம்பளை சொன்னவங்க போன்னு ஒப்பாரிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி மாடுது பாருங்க டக்குன்னு. அணி இளையார் வாழ்த்தொறி போய் அழுகை ஒளியாய் களிய கணமதனில் பிறந்திருமி காயத்தின் வரும் பயனை. ஒரு செகண்ட்ல உடம்பு உயிர் போயிடும். எல்லாரும் நிலையா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கோம். என்னமோ ஜோசியம் சொல்லியிருக்கான் 120 வயசுக்கு நீ இருப்பேருன்னு. அவருக்கு 1000 ரூபா இப்படி சொல்லிட்டாப்பல. 120 வயசு இருப்பான். அவன் ஜோசியம் நான் நாளைக்கு நாளைக்கு போக போறான், அவன் சாக போறான், என் சொல்லி வச்சிருவான். அது மாதிரி ஏமாத்துறாங்க இவங்க. பாரு ஒரு நொடியில உயிர் போயிடுச்சு. அரும்பயனை உணர்வுடையார் பெருபனர் உணவு ஒன்றில்லார்க்கு ஒன்றுமில்லையே. இந்த நிலையாமை தெரியாதவர்களுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது, தெரிஞ்சவர் கஷ்டப்படான். கண்டான் அந்தணன், இதை பார்த்தான், நடந்துருச்சு. மணமகன் செத்தான். அந்த யமதூதர்கள் சொன்னது சரி, நம்முடைய மனைவியும் வேடன் கொல்லவில்லை. காற்றிலே அலைப்புண்ட அந்த அம்புதானே அதை வைத்த கீறி கொலை செய்தது தெரிந்து கொண்டான். கண்டான் அந்தணன் என்ன காரியமும் செய்தேன். ஐயோ நான் வேடனும் தப்பா நினைச்சிட்டனே. இப்படி அழு என்ன செய்ய? அவன் பட்ட பாடு என்னெல்லாம் பாருங்க. என் செய்கேன் என்ன அத்தன் வண்டார் பூங்குழல் மனைவி மாட்சியினும் கழி துன்பம் கொண்டான். மனைவி செத்த அந்த துன்பத்தை விட மேலான துன்பம் அவனுக்கு. துயரம் அதிகம், கண்ணீர் அதிகமா விடுதான். ஐயோ வேடனை நினைச்சிட்டோமே, குற்றமற்ற வேடனை நிரபராதியை போய் நம்ம என் மனைவியை கொண்டான்னு சொல்லிட்டோமேன்னு அழுகிறான். மற்றவனோடு தன் கோயில் புகுந்து அலர் வேப்பம் தண்டாரன் அமைச்சருக்கும் பிறருக்கும் இது சாற்றினான். அமைச்சர் மந்திரிகளே கூப்பிட்டார். மகாராஜா பாத்தியா எல்லாரும் வேடனை கொலை சொன்னீங்களே, இவ்வளவு தப்பு பத்தியலா என்று எல்லாரும் அந்த வேடன் எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. உட்காருங்க. ஆக இது அமைச்சர்களுக்கு மந்திரிகளுக்கெல்லாம் சொல்லி நடந்த விஷயத்தை சொல்லி தீர்ப்பு மகாராஜா இப்ப என்ன செய்ய பாருங்க. மறையவனை இன்னும் ஒரு மனமுடித்து கோடியன நிறைய வரும் பொருள் ஈந்து நீ போதி. பிராமணா, உன் மக இருக்கா, சின்ன பிள்ளை இருக்கா, காப்பாத்திருக்க ஒரு பெண் வேணும்ல, இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கோ, இந்தா அதுக்கு வேண்டிய பொருள் வச்சுக்கோ. மகாராஜா அந்த பிராமணனுக்கு மறையவனை இன்னும் ஒரு மனமுடித்து கோடியன நிறைய அரும்பொருள் ஈந்து நிறைய வேண்டிய செல்வத்தையெல்லாம் கொடுக்கிறார் மகாராஜா. நீ போதி என விடுத்து சிறை அழுவத்து இடைகளந்த செடித்தலைய விடிக்கூல கரையுடல் வேடனை ஜெயிலிருந்து விடுதலை வேடனை தொடுத்த கால் யாப்பு கடல் வித்து கால் கையலச்சு விலங்கு எல்லாம் ஆவிட்டாங்க. கொண்டு வாப்பா அவனை,
ஐயோ பாவம், மேலெல்லாம் வீங்கி கிடக்கு, கொண்டு வாங்க. தெளியாதே யாம் இழைத்த தீத்தண்டம் பொருத்தி என்று மகாராஜா கேட்கிறார். வேடா, நான் தெரியாத தப்பு செய்தப்பா, உன்னை அடியன்னு அடிச்சிட்டப்பா, நீ பொறுத்துக்கோப்பா என்று மன்னர் கேட்கிறார். பாருங்க, அப்படி மன்னன் இந்த காலத்தில் இருக்காங்க. தெளியாத யாம் இழைத்த தீத்தண்டம் பொருத்தி என இழியாயின் அருள் சூர்ந்து அருள் சுரந்து வேண்டுமென நனி நல்கி. வேடா, உனக்கு என்னப்பெல்லாம் வேணும், வெள்ளத்தை எடுத்துக்கோ. பொக்கிஷத்து நிறைய செல்வத்தை கொடுக்கிறார் வேடனுக்கு. அழியானா மனத்து அரசன் அவனிடை செலுத்தி கடியானை விழ வெய்த கௌரியனை போய் பணிவான். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. நேர எங்க போறார் மகாராஜா? சொக்கநாதர் கோயில் போயிட்டார். அவர்லாம் இந்த விட கொடுத்தவரே, நன்றி சொல்ல வேண்டாமா? நம்ம என்ன செய்ய, நம்ம பிள்ளை எப்படியாவது நல்ல மார்க்கம் மெடிக்கல் சீட் கிடைக்கணும், உனக்கு 10 லிட்டர் பால் அபிஷேகம் நேர்ந்திருப்பான், கிடைச்ச மறந்தே போயிடும். அதுக்கு கோயிலுக்கு எட்டியே பார்க்கல. பிறகு மெடிக்கல் சீட்டும் மெடிக்கல்லாம் முடிச்சு டாக்டர் ஆன பிறகு யோசனை வரும் நமக்கு. உடனே போய் நன்றி சொல்ல போறா பாருங்க. கௌரியனாக, அந்த கௌரியனுடைய கணவனாக இருக்கிற சொக்கநாதரை போய் நன்றி சொல்ல போறார். ஆதரம் பெருக, மனசுல அப்படியே அன்பு பொறுக்குது. பாவியேன் பொருட்டு எனக்கு பழி வஞ்சிடக்கூடாதுன்னு அஞ்சினேன், இந்த பாவத்தை செய்திடக்கூடாதே. ஒரு நிரபராதியை குற்றவாளி சொல்லி தீர்ப்பு சொன்னா அந்த குற்றம் என் வாழ்க்கை பூரா பாதைக்குமே, அதை தீர்த்த நாயகா. பாவியேன் பொருட்டு எம் அடிகள் நீர் அரும் பழி அஞ்சு நாதராயிருந்தீர். பழி அஞ்சு நாதர் நீதாப்பா, எனக்கு பழி வரக்கூடாதுன்னு நீ ஒதுக்கினப்பா, உன்னை மாறு கடவுள் எங்களுக்கு உண்டாப்பா. பழி அஞ்சு நாதராயிருந்தீர் எந்த யாருக்கு உண்டோ நான் செய்யத்தக்கது. நான் என்ன உனக்கு கைமாறு செய்ய முடியும்? உனக்கு நான் என்னப்பா கைமாறு செய்ய முடியும் என்று என்ன காதலில் புகழ்ந்து பன்முறை படிச்சு சொக்கநாதா சொக்கநாதா அப்படின்னு பாராட்டி புகழ்கிறார். கரையில் மா பூசனை சிறப்பித்து நல்ல உயர்ந்த பூஜை நல்லா சொக்கநாதர் செய்றார். ஏதம் அகற்றி உலகினுக்கு உயிராயிருந்தனன் நிறை குலோத்துங்கன் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. உலகுக்கு உயிராக இருந்தாராம் குலோத்துங்க பண்டிகை. இந்த அளவிலே இந்த பழியஞ்சன பாடலாம் பூர்த்தி ஆகிறது. 44 பாடல்கள், அற்புதமான பாடல்கள். எதை விடுறது எதை சொல்றதுன்னு தெரியாம இருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான புராணத்தின் செய்திகளை நான் இந்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. எனவே 25வது படலம் பழி அஞ்சின படலம். அடுத்தது 26 மா பாதகம் தீர்த்த படலம். இன்னைக்கு இல்லை, பயப்படாதீங்க. அம்மா அடுத்து ஆரம்பிச்சிருவாரோ இல்லை, அடுத்தது செஷன் எப்போ உண்டு பார்க்கணும். 25வது படலம் பழி எஞ்சின படலம். ஆக பரமேஸ்வரன்ட்ட முறையிட்டா பழி பாவமெல்லாம் நம்ம நீங்கும். அதை நிதர்சனமா காட்டுற ஒரு சரித்திரம். அந்த சரித்திரம் மகாராஜா இப்படி இருந்தாரு. வேடன் அடியும் பொறுத்துக்கிட்டு அவன் செய்தான் இவன் செய்தான் நீங்க காட்டி கொடுத்தாங்க பத்தில சங்கர கோயில்ல. அப்படி இல்லாம தாமலையே பழிச்சு இன்னும் அடிங்க இன்னும் அடிங்க, நான் கொல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரு வேடன், அப்படி ஒரு அருமையான வேடனை அடையாளம் காட்டுறது திருவிழா அனுப்புறான் பத்தில. பிராமணன் தன் மனைவி இழந்து அழுகிற காட்சி பாருங்க. இவற்றையெல்லாம் தீர்வு கொடுத்த சொக்கநாதருடைய பெருமைக்கு ஈடு இணையுண்டா? அவருடைய அருளை பெற்ற குலோத்துங்க மகாராஜாவுடைய ஆட்சிக்கு ஈடு இணையுண்டா? அந்த அளவிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். எனவே பழியெஞ்சின படலம் இத்துடன் பூர்த்தி ஆகிறது கொண்டு மீண்டும் உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. துயதோர் மறுகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேள் செய்ய பேர் அடிகள் வாழ்க, சேவலும் அயிலும் வாழ்க, வெய்யசூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க, நான் பொயில் சீர் அடியார் வாழ்க, வாழ்க இப்புவனம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிற்றவேசா சிவசிதம்பரம்
ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியம். அரகர நம பார்வதி பதயே அரகர மகாதேவா.